பிக் பாஸ் சீசன் 9 தமிழ். நான் ஜாக்கி சேகர். ஜாக்கி டிவிக்காக நம்மோடு இணைந்து உரையாட வந்திருக்கிறார். 102வது நாள் 103வது எபிசோடு 15/1/2026. அனைவருக்கும் தித்திக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஸோ இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்களை எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன். எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ்வாங்கு வாழ எல்லாம் வல்ல இயற்கையும் பிரபஞ்சமும் துணை நிற்கட்டும். இன்றைய முக்கிய நிகழ்வுகளாக அந்த வீட்டில் என்னென்னா பொங்கல் செலிப்ரேஷன் தான். எல்லோரும் ட்ரெஸ்ஸு கொடுத்தாங்க, வந்தாங்க, என்ன டான்ஸ் ஆடினாங்க, பாட்டு பாடினாங்க. நடுவில் சின்ன சின்ன சண்டைகள், வாட்டர் மிலனால் ஏற்பட்ட விஷயங்கள், இதெல்லாம் தான் வந்து இன்றைய முக்கிய நிகழ்வுகளாக நடந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஒரு விரிவான ஒரு பார்வைக்கு ஸ்டேட் நியூஸ். நிகழ்ச்சி போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் தான். ஒரு பாட்டு ஏன் பாடணும் அப்படின்னு எல்லாருமே கேட்பாங்க. நிறைய பேர் இப்போ ரசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா நான் வந்து சீசன் 2, 3 வந்து ரொம்ப கருணகூடமாக பாடினேன். எல்லாருமே கழுவி ஊற்றும் போது அதுக்கு நான் உண்மையாக இருக்கணும் அப்படின்ட்டு நான் வந்து அதில் கான்சன்ட்ரேட் பண்ணி இப்போ ஓரளவு நல்லா பாடுறேன்னே சொல்கிறாங்க. பட் ஒரு பாட்டு பாடி அந்த பாட்டு வந்து ரொம்ப நல்லா இருக்குன்றதுக்காக 70 பவுண்ட் எனக்கு வந்து அனுப்புறதுன்னு ஒன்று இருக்குல்ல. நான் உன்னை நீங்க மாட்டேன், நீங்கினால் தூங்க மாட்டேன், சேர்ந்ததே என் ஜீவனே. இந்த பாட்டு பாடினேன். பாத்திமாபு வந்து அதற்கு 70 பவுண்டு. என்னுடைய எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு, அதுக்காக இது அப்படின்னு சொன்னது எவ்வளோ பெரிய விஷயம். ஸோ தேங்க்யூ ஃபாத்திமா, தேங்க்யூ ஸோ மச், தேங்க்ஸ் அ லாட். ஸோ இப்போ நிகழ்ச்சிக்கு போகலாம். காலையில் ஆடுங்கடா என்ன சுற்றி அந்த பாட்டு போட்டாங்க. ஆடுங்கடா என்ன சுற்றி ஒன்று. ரெண்டாவது முக்கியமான ஒரு விஷயமா சொல்கிறேன். அது எப்படிங்க தமிழ் புத்தாண்டு அப்படின்றீங்க. எம்ஜிஆர் உயிரோடு இருந்து அதிமுக ஆட்சி நடத்தினார் இல்லையா, அதுவரை தமிழ் புத்தாண்டு தை புத்தாண்டு தான் தமிழ் புத்தாண்டு. ஓகேவா? எப்பொழுது அவர் இறந்த பிறகு தலைவி வந்து பொறுப்பேற்றாங்களோ, A1 பொறுப்பேற்றாங்களோ, அப்போ தான் வந்து அது வந்து சித்திரை புத்தாண்டாக மாறிச்சு. ஏன்னா அவங்க சமஸ்கிருதம், அதனால் சித்திரை புத்தாண்டு. அதுவரை ஏன்னா அண்ணாவுடைய கனவை நிறைவேற்றும் அப்படின்னு தமிழ் புத்தாண்டு வந்து தையில தான் வந்து அதிமுக கொண்டாடிச்சு. அதான் உண்மை. ஏன்னா நம்மளுக்கு வந்து ஒன்றும் இல்லை, 65-50 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தையே நம்ம மறந்துட்டு இருக்கோம், நம்மளுக்கு கடத்தாமல் விட்டுருக்கோம். புரியுதுங்களா? ஒரே குடும்பம் ஜெயிச்சது, ஒரே விஷயம் பண்ணிச்சு போச்சுன்னா அதுலேயே உங்களை வந்து ட்ராப் பண்ணி இந்த மாதிரி விஷயத்தை மறைச்சிருதுன்னு வச்சுக்கோங்க. அதான் நான் சொன்னேன் ஏற்கனவே. எஸ் ப்ளீஸ். இல்லை இப்போ நீங்கள் சொன்னதுனால தான் தெரியும் இப்படி ஒரு விஷயம் நம்ம ஏற்கனவே பண்ணியிருக்கோங்கிறதே தெரியாது. எஸ் எக்ஸாக்ட்லி. அதெல்லாம் அதை சொல்லியே நம்ம ஆரம்பிப்போம். ரைட், குட், வாங்க. நன்றிகள். சரி, ஸோ அந்த பாட்டு போட்டாங்களா, அதன் பிறகு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாட்டர் மெலன் வண்டி ஓட்டுவார், இது சைக்கிள் ஓட்டுவார். சைக்கிள் ஓட்டும் போதே ஃபர்ஸ்ட் காலையில வந்து எல்லாரும் கலாய்க்க ஆரம்பிப்பாங்க. இப்போ எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு வாட்டர் மெலனை யாரை வச்சு கலாய்க்கலாம்னா திவ்யா வச்சு கலாய்க்கலாம். அவர் திவ்யாவை இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி தான் ஏதாவது பண்ணிட்டு இருக்காருன்ட்டு திவ்யா அங்கே உட்காந்துருக்கும். எல்லாருக்கும் வந்து இப்போ அதாவது யாரு விக்ரம் சொல்லுவாரு, 2 காலை நீ கீழே வச்சிடுறா, நான் வந்து ஒத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் பேச ஆரம்பிச்சிருவாங்க. இவர் வேற இந்த கோவில் படத்துல இருந்து பாட்டா காலேஜுக்கு போவோம் அந்த பாட்டு இல்ல, இவர் வேற ஏதோ ஒரு பாட்டு கேட்பாரு. அப்படியே தீப்பொறி மாதிரி ஏதோ அந்த புயலே புயலே பொத்தி வச்ச புயலே அந்த மாதிரி பாட்டுலாம் கேட்கறப்பதான் உடனே என்ன செய்வாங்க, திவ்யா உனக்கு கை எந்த ரசிகர் வந்து ரவுண்டு கட்ட போறாங்கன்னு எனக்கு தெரியல மேடம். சரி விடுங்க. ஏன்னா இப்போ கரண்ட்ல வந்து இப்போ இவரே வச்சு பொழந்துட்டு இருக்காங்க, அஜித்தே வச்சு பொழந்துட்டு இருக்காங்க. அவர் விளம்பரத்தில் அடிக்க மாட்டேன், நான் வந்து இதில் அது பேர் என்ன, படத்துக்கு ப்ரொமோஷன்லாம் வரமாட்டேன், ஆனந்தப்பட்ட ராம்குருஸே வராரு, படத்துக்கு ப்ரொமோஷன்லாம் வரமாட்டேன்னா சரி கண்டிப்பாக. ஏன்னா ஒருத்தவங்க வந்து ஒரு நிலைப்பாடில் வந்து அவங்க இருக்கிறாங்கன்னும் போது கரெக்டு, யாரும் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த திடீர்னு பார்த்தா விளம்பரத்தில் வந்ததுமே போட்டு பொழந்துட்டு இருக்கானுங்க சோஷியல் மீடியாவில். இந்த நிலைப்பாடை நீங்கள் கரெக்டாக வச்சுக்கிட்டா பிரச்சனை. நிலைப்பாடுகள் மாறக்கூடிய விஷயங்கள் மேடம். அதனால தான் நம்ம வந்து தொடர்ந்து என்ன சொல்லுவோம்னா, நம்ம குறைந்தபட்ச நேர்மன்றது அதுதான். நம்ம வந்து எல்லாமே மாறும், எல்லாமே மாறும், ஒன்றும் கிடையாது. இந்தியன் கான்ஸ்டிடியூஷனல் அந்த விஷயம் இருக்குல்ல, இதை அமைச்சது வந்து 3 வருஷம் போராடி அமைச்சிருக்காங்க. ஆனால் அப்படி அமைக்கும் பொழுது என்ன வெளிநாட்டில், அதுவும் அமெரிக்காவில், அவர் பேர் தெரியல, இவர் சிவாஸ் பேசுனது ரொம்ப அற்புதமான வராது. ஏன்னா 356 சமஸ்தானம் தான் இந்தியா. வல்லபாய் பட்டேல் போய் என்ன எல்லாத்தையும் அடிச்சு பிடிச்சி எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துட்டாங்க. இப்போ இந்த விஷயத்துக்கு வந்து அவங்க என்ன பண்ணணும், ஒரு ஆளை நியமிக்கணும், ஒரு அது பேர் என்ன, லாபம் வந்து இது பண்ணணும். 3 வருடங்களுக்கு ஏகப்பட்ட குழுக்களோட அமைச்சு இப்படி ஒரு விஷயத்த அவங்க பண்றாங்க. ஏற்கனவே பிரிட்டிஷ் வச்சிருந்த ரூலு, அப்புறம் இவங்க வந்து பேசுற விஷயங்கள் எல்லாம் வச்சுதான் இந்த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல வந்து அமைக்கிறாங்கன்னு 3 வருஷம். அப்ப அமெரிக்காவை சேர்ந்த இந்த மாதிரியான ஒரு விற்பனர் என்ன சொல்றாருன்னா, இதெல்லாம் வந்து 20 வருஷத்துக்கு மேல தாங்காது.
ஆ அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் 75 வருடமாக என்ன இந்த கான்ஸ்டியூஷன் கொஞ்சம் கொஞ்சம் மாற்றங்கள் இருந்தால் கூட இன்னமும் அதை நம்ம வந்து பின்பற்றிட்டு இருக்கோம். அதை தான் ஃபுல்லாக ப்ரோக் பண்ணுறது ஒரு விஷயம், ஒரு கேரக்டர் ஒன்று பண்ணிட்டு இருக்கு, ஒரு குரூப் வந்து பண்ணிட்டு இருக்கு. அதுதான் ரைட். சொல்லுங்க. சரி, இப்போ இந்த விஷயத்துக்கு வந்துருவோம். நான் சொல்லிட்டு இருந்தேன், நான் வாட்டர் மெலனை வந்து கலாய்க்க ஆரம்பிப்பாங்க. இது முடிஞ்ச உடனே வந்து இவரு இந்த ஒரு சண்டை ஆரம்பிப்பார் ஜாக்கி. எல்லா சண்டைகளுமே நீங்க வாட்டர் மெலன் ஆரம்பிக்கிறது பார்த்தீங்கன்னா சாப்பாடு விஷயமா தான் இருக்கும். ஆமாம். அதாவது இவருக்கும் வியன்னாவுக்கும் பால் இல்லையா, ரம்யா தான் பாலை எடுத்து எடுத்து எல்லாருக்கும் கொடுத்துட்றாங்க. ரம்யா அழுவாங்க, பயங்கரமா ரம்யா அழுவாங்க. அதேதான். இது நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. மற்ற பிபி சீசன்லயாவது நீ இது யாராவது ஞாபகம் இருந்தா கூட சொல்லுங்க, ப்ரொவிஷன் வந்து அடிச்சுக்கிட்டு வாங்கணும். ஆமா ஆமா ஆமா, தரவே மாட்டார். இந்த சீசன்ல அப்படி இல்லவே இல்ல ஜாக்கி. எது கேட்டாலும் கொடுத்துக்கிட்டு தான் இருக்காரு. அதாவது யோகட் கேட்டா கூட ப்ளூபெரி யோகட்லாம் உள்ள வந்துகிட்டு தான் இருக்கு. அதுதாங்க இங்க பிரச்சனையே. இவங்க திவ்யா கிட்டே அதே தான். அவர் தோசை சுட்டு 3 தோசை சுட்டு போட்டுருப்பாங்க, 4ஆவது தோசைக்கு வந்து சண்டை போட்டு இருப்பாரு. அவர் எல்லாருக்கும் ரேஷன் தானே, இவர் வந்து உடனே யோகியமா வந்து எல்லா ரேஷன்ல எல்லாரும் கொடுத்துட்டா பிரச்சனை இல்லை, இருக்கிறோம் எல்லாத்தையும் எடுத்து சாப்பிட்டுருவாரு இவரு. அதுதான் பிரச்சனை. யாராவது ஒருத்தர் இருக்கிறது சாப்பிட்றது கூட இல்லை. எனக்கு பெரிய ஆச்சரியமே என்னன்னா, பிக் பாஸ் வந்து சாண்ட்ரா, விக்ரம், சபரி சாப்பிடாதீங்க, எழுந்துருங்க அப்படின்னு அந்த மாதிரி இருக்கிற ஒருத்தர். இப்போ ரம்யா வந்து நியாயமாக தான் பேசியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவங்க என்ன சொல்லி இருந்திருக்காங்கன்னா, எனக்கு இந்த பால் விஷயம் தெரியல, யாராவது சொல்லுங்க. பட் மற்றபடி வந்து காய் பண்ணி வச்சுருந்துருப்பாங்க இல்லையா, இவங்க சொன்னாங்களாம் வாட்டர் மெலன் சாப்பிட வர்றாரு, அவங்கவுங்க பங்கு கரெக்டாக எடுத்துக்கிட்டு அப்படின்னு. ஏன்னா இவர் நிறைய போட்டுப்பாரு. இது வந்து அந்த வீட்டில் இருக்கிற எல்லாருமே சொல்லியிருக்காங்க. கனி மொக்கொண்டு சொல்லியிருக்காங்க, நீங்க எக்ஸ்ட்ரா கேட்டிருக்கீங்க, நான் நீங்க நல்லா சாப்பிடுங்க, நான் போட்டிருக்கேன். எல்லாத்தோட ரொம்ப கொடுமை கனியை சொன்னதுதான். நல்லா தின்னுபுட்டு அந்த சோத்தை போறத வச்சு அவங்க வந்து வீட்லயே இருக்கிறாங்க அப்படின்னு பாரு சொன்னதை வச்சு எடுத்து வந்து சொல்லுவாரு. அதுலதான் ரொம்ப பேசிட்டு இருக்கும்போது ரம்யா அவ்வளவு பேசுவாருங்க. அவரு எடுத்து வச்சுக்கிற உன்னெல்லாம் நான் வந்து நீ எல்லாம் எப்ப பாரு இந்த ஒரு ஆளா நீ எல்லாம் ஒரு என்ன இப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த இன்டைரக்டா கேட்டுறதுன்னு வச்சுக்கோங்களேன். அததான் இன்னைக்குமே பண்ணும்பொழுது அவருக்கு வேற கவுண்டர் கொடுக்கும்போது போறாங்களாம். அந்த மாதிரி ஏதோ பேசுவாரு. அப்பதான் வந்து ரம்யா சொல்லிப்பாங்க, நீ மட்டும் தான் நல்லவன் போயேன் அப்படின்ட்டு அந்த ரூமுக்கு போயிடுவாங்க. இந்த சூப்பர் டீலக்ஸ்ல ஆப்போசிட் பெட்ரூம் போனப்ப திவ்யா சொல்லுவாங்க, நான் தான் அவன் பைத்தியக்காரன்னு சொன்னேன்ல, எதுக்கு நீ போய் கேட்கற அப்படின்னும் பொழுது ரம்யா சொல்றதான், என்னடி நம்ம பேரெல்லாம் கெடுத்து விட்டுருவான் போல இருக்கு, அதுதான் ஒரு விஷயம். 18 லட்சம் எடுத்து அதை ஜெயிக்க போறவரு 50 லட்சம் வீட்டுக்கு வாங்குற ஜெயிக்கிற நிலைமையில இருந்தவரு பொட்டியை தூக்கி ஓடுறாருன்னா யோசிச்சு பாருங்க. ஏன்னா எந்த நேரத்தில் நடக்கும்னு சொல்ல முடியும், எந்த செகண்ட் வேணாலும் கை வைக்கலாம். அதேதான் சுத்தமா இவ்வளவு நாள் கதையே போயிடும், நான் விளையாடி தான் பேசணுன்னுவான் டமால். அப்ப என்ன பண்றது? அதெல்லாம் புரிஞ்சுதான் அந்த எட்டு போனார். ஆனா அந்த வீட்டில் அதை கேட்ட ஒரே ஆள் யாருன்னா அரோரா மட்டும்தான். எப்படி ஒருத்தவருக்கு அதில் வந்து அழகாக இது நூல் விடுவார். யாரு? நம்ம விக்கல் விக்ரம் சூப்பராக சொல்லுவார் அவர். அதாவது வந்து எப்படின்னா, அது வந்து நம்ம அந்த ஊதெல்லாம் சொல்லுவாங்கல்ல, அது பேர் என்ன, இல்லை இல்லை நாமினேஷன் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி அதை நினச்சிக்க வேண்டியதானா. அதேதான், ஊர் பொண்டாட்டினா ஊர் வந்து விட மாட்டாரு, அதை வந்து அப்படியே ஜஸ்ட் லைக் தட்டு வந்து பயங்கரமா ஏறிவாரு. ஆனா பிரவீன்ராஜ் பொண்டாட்டினா நீங்க 2 பேரும் ஏன் சண்டை போட்டுக்கிறீன்னு என்ன மணல், நீங்க யோகியமே பேச வேணான்ற. நான் நீங்க உங்களை யாரும் நியாயம் கேட்டாங்களா? உங்களை யாரும் நியாயம் கேட்டாங்களா? சபரி வந்து கேட்கறாருல, பேசுறாருல, தட்ஸ் ஆல். நீங்க நியாயமா பேசுங்க, நியாயமான பேசுற விஷயங்கள். இன்னும் கூட யாரோ சொன்னாங்க, இன்னும் கூட அவர் வந்து ஒரு சாண்டா ரொம்ப நல்லவன் நினைச்சிருக்காரு அவரு. அவ்வளவுதான், விட்டுருக்க ஒன்றும் பேசுறதுக்குல. ஸோ அப்போ வந்து திவ்யா நல்லா சொல்லும், இப்போ பொங்கல் பண்றப்ப பானையில வச்சு அமிக்கிறேன் அந்த ஆளை, நீ கவலைப்படாது அப்படிங்கிற மாதிரிலாம் பேசி கொஞ்சம் அந்த பொண்ணு வந்து பயங்கரமா அழுவும் நான் பார்த்தேன். அந்த மாதிரி டார்ச்சர். ஆனால் ஈஸியான இறைகள் தான் அவர் தெரிஞ்சிருப்பாரு. ஆமாமா, அவர் வந்து அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்ககிட்ட அவர் போக மாட்டாரு. இன்னைக்கு அந்த மாதிரி போய் டச் பண்ணி தான் இன்னைக்கு வந்து கார்டு விழுந்துரும், உனக்கு வந்து ரெட் கார்டு கொடுத்துருவாங்க, சம்பளம் வராது, உன் மேலே கேஸ் ஃபைல் பண்ணுவாங்கன்ட்டாரு. அதுல இன்னும் இவருக்கு என்ன பெரிய நம்பிக்கைனா, சபரிக்கு தான் நம்ம சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம்ல, அதனால சபரி ஒன்னும் சொல்ல மாட்டாருன்னு நினைச்சிட்டு இருக்காரு. அவர் கரெக்டா சபரியே வந்து மறந்து போறாரு, என்ன ஏன்டா சொல்லிட்டு இருக்கற நீ அப்படினு. சபரிக்கே கொஞ்சம் அது இதுதான் வெச்சுக்கங்க. அதன் பிறகு இவங்களுக்கு எல்லாம் Dress வரும், பொங்கல் விழாவை சிறப்பிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் வந்து சேது அவர்கள் வேற விஷ் பண்ணாராம் அவங்களுக்காக. சோ அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் போயிட்டு இருந்தது. சோ இதுல ஜாக்கி ஒரு விஷயம், இந்த ஒரு விஷயம் சொல்றதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதை நான் தினமும் சொல்லிக்கிட்டே இருக்கேன். இன்னும் சப்ஸ்கிரைபர் நம்பர் ஏறுற மாதிரி இல்லை. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, சரியா? ஆட்ஸ் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ விஷயத்துக்கு உண்மையிலேயே நம்புறாங்க ஜாக்கி. ஒரு இன்னுமாடா நம்மள உலகம் நம்புதுங்கிற மாதிரி. உங்களுக்கு விஷ் பண்ணாரா பிக் பாஸ்? எஸ், அவர் விஷ் பண்ணாரு, நான் கூட அவருக்கு விஷ் பண்ணேன்.
ஓகே. இல்ல நிறைய விஷயங்களை வந்து அவங்க கனெக்ட் பண்ணிக்கிறது வந்து இருக்குமோ அப்படின்றது இருக்குமே இருக்கும். அக்கா பேசுது ஆனப்பட்ட ஜாய்க்கே காலையில் நாய் செல்வி வரைக்கும் அந்த ஆள் இருக்க மாட்டானா அப்படின்ற மாதிரி. ஓகே, ஒரு மாதிரி கனெக்ட் பண்ணிக்கலாம், பரவாயில்ல, சொல்லுங்க. அப்படிதான். ஓகே. பட் ட்ரெஸ்லாம் எல்லாருக்கும் ரொம்ப அற்புதமா இருக்கும். ஒரு தாவணியை பத்தி நீ பேசிட்டே இருக்கலாம். இந்த சனிய சண்டையில திவ்யா கோலம் போடவே மறந்துட்டோம், பார்க்கவே முடியல. எங்க எப்ப பார்த்தாலும் வந்து வந்து இவரை காட்டுறாங்களா ஆப்போசிட் திவ்யா கோலம் போட்டா ஆப்போசிட்ல இந்த இது என்ன சொல்றது, அந்த அழகு தெய்வத்தின் மகளா இவன்ற மாதிரி. யோ யோ யோ. ஓகேங்களா. தாவணி போட்ட தீபாவளி வந்தது என் வீட்டுக்கு, கை முளைச்சி கால் முளைச்சி ஆடுது என் பாட்டுக்கு, கண்ணா கண்ணா மூச்சு என் கண்ணா பின்னா பேச்சு, பட்டாம் பட்டாம் பூச்சு என் பக்கம் வந்து போச்சு, இரவும் வருது பகலும் வருது எனக்கு தெரியல, இந்த ரெட்டு சாரிய மனசு எரிய கணக்கு புரியல, முட்டுது முட்டுது மூச்சு முட்டுது அவளை கண்டாலே, கொட்டுது கொட்டுது அருவி கொட்டுது அருகில் நின்னாலே, விட்டுடு விட்டுடு ஆள விட்டுடு பொழைச்சி போறாம்பல. என்ன ரெட் சாரி இது தாவணி ரெட்டு க்ரீனு. கெமியோடைய காஸ்டியூம்ஸ் ஃபேண்டாஸ்டிக் காஸ்டியூம். கானா வினோத்துடைய அந்த ஷர்ட் அது வந்து அந்த ஏன் தெரியுமா உனக்கு வாட்டர் மெலன் சட்டை வைக்கிற வீடியோ வந்தது, எல்லார் ஹிப்சைனையும் வந்து போட்டுன்னு வந்தாங்கல்ல, அதுக்காக தான் உனக்கு வந்து வாட்டர் மெலன் அந்த ஹிப் செயின் அந்த ஹிப்பு அந்த செயின் எதையுமே ரசிக்க முடியல மேடம். டபக்குன்னு பார்த்தீங்கன்னா அருணாக்கடி தலையெழுத்து, அதுவும் தொப்பையில் இவ்வளவு தூரத்துக்கு அந்த அது அங்கே அது கீழே அது எப்போ வேணாலும் அவுத்து விழுந்துரும் போல இருக்குது அது. ஆனால் இது எதனாலன்னா ஒன்றும் இல்லை, நம்ம கமெண்ட் போடுறவங்க நம்மளுக்கு படிக்க முடியும். ஏன் வந்து திவ்யாவுக்கு இதெல்லாம் நடக்குது, இந்த கர்மாஸ் பூமாரங்கன்னு சொல்கிறாங்க, ஏன் திவ்யாவுக்கு நடக்குதுன்னா ஒன்றும் இல்லை, சேராரோட சேர்க்கை அந்த மாதிரி. ஏன்னா நம்மளுக்கு கமெண்ட் போடுறவங்க நம்ம நெல்லை சிம்மை கமெண்ட் எப்பவுமே ஸ்பெஷலு நியாயமாக பேசுவார். அந்த மனுஷனுக்கு திவ்யாவை சுத்தமாக பிடிக்கல. 7-8 கமெண்ட் போட்டு வச்சிருந்தாரு. அவர்கள் இல்லை அவர் வந்து என்னன்னா திவ்யா வந்து என்ன எவ்வளோ தவறுகளை செய்தார், அவரை ஏற்றுக்கொள்ளவே மாட்டார் அப்படிலாம் அவர் பேசினார். கண்டிப்பாக உண்மைதான். ஏன்னா 1% கூட அவங்க மேலே விமர்சனத்தை ஏற்றுக்க மாட்டாங்க, பெருசாக பேசிட்டு வருவாங்க. எல்லாவற்றையும் விட இன்னைக்கு இப்படியான ஒரு டார்ச்சர் ஒன்று ஸ்டாக்கிங் ஒன்று நடக்குது இல்லை, அதற்கு மிக முக்கிய காரணம் என்னன்னா இந்த இடத்துல நான் வந்து அவர் பேர் என்ன விக்கல் விக்ரம சொல்லுவேன். விக்கல் விக்ரம் வந்து அங்கங்கே தைரியம் காமிக்கிற ஆள், ஆனால் நெகிழ்ச்சியாக வந்து அங்கங்கே அழுதுருவார். புரியுதுங்களா? நானும் நியாயம் பேசுறேன்ட்டு வந்து 2 பேருமே தப்புன்னு. ஏன்னா பெரிய தப்பு சின்ன தப்பு இல்லை, 2 பேரும் எப்படிடா சேர்க்குறேன், அதுதான் நான் சொன்னேன். திமுக வந்து அவ்வளோ சட்டங்கள் எல்லாம் பண்ணி எல்லாம் பண்ணா திடீர்னு வந்து திராவிட கட்சிகள் இந்த அதிமுக சேர்த்துருவானுங்க. இது என்னன்னா அது வந்து கொள்ளை அடிச்சுட்டு ஆசிட் அடிச்சுட்டு முக்கியமாக இப்போ தான் 35 வருஷத்துக்கு அப்புறம் சந்திரலேகா சொல்கிறாங்க ஆமாம் அவங்க தான் பண்ணாங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ இதை 2த்தையும் நீங்கள் ஒன்றா சேர்த்துருவே நீ சேர்ப்பாங்க, அந்த வேலையை தான் வந்து விக்ரம் சார். ஆனால் விக்ரம் கிட்ட கொஞ்சம் நேர்மை இருக்கும். எல்லாரையும் கம்பேர் பண்ணும்போது கமருதீன் பார்வதி எல்லாரையுமே கம்பேர் பண்ணும்போது விக்ரம் கிட்ட நேர்மை இருக்கும். இவங்க உள்ளார வந்ததுமே சாண்ட்ரா கூட சேர்ந்துக்கின்னு இவங்க அடித்த கொட்டன்னு ஒன்று இருக்குல்ல, அவரை வந்து அதாவது உங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும்போது நீங்கள் அதை கேட்கணும். அதை கேட்காம நீங்கள் கூடயே சேர்ந்துக்கிட்டு நீங்கள் வந்து ஒரு விஷயம் பண்ணீங்க பார்த்தீங்களா, அதுக்கு தான் உங்களை அவங்க வந்து அழ வச்சாங்க. என்ன அதில் வந்து உண்மையிலே வந்து அவர் வந்து நீங்கள் எந்த தவறுனாலும் நம்ம ஒத்துக்கும் மேடம். விடியகத்தை நாடுற வரையிலும் ஒருத்தனை அலைய வச்சுங்க தெரியுமா, அவனுக்கு வந்து அவன் தலைவன் கூட கிடையாது. அப்போ அந்த பூட்டிட்டு போய் படுக்கணும், அவ்வளோதான். அதுக்கு நீங்கள் என்னென்ன வேலை பண்ணீங்க, அதனுடைய டார்ச்சர் தான் தொப்புல அண்ணாக்கறி ஒரு தூரம் கட்டிக்கிட்டு சட்டையை அவுத்து போட்டு அப்படியே பேன் வந்து நின்று இப்போ அப்படின்ற மாதிரி ஆகிறதுக்கான விஷயம் அதுதான், வேற ஒன்றுமே கிடையாது. சிம்பிள். ஏன்னா அவர் மேலே தப்பு இருக்குது, எல்லாரோடய தப்பு பண்ணும்போது விக்கல் விக்ரம் கம்மி மேனிப்புலேட் பண்ணுவார், இது எல்லாரும் தான் பண்ணுறாங்க. ஆனால் நீங்கள் அந்த டைம் கன்சிஸ்டன்சி பண்ணி அந்த ஆளை வந்து அலைய வச்சு அவரை அழ வைக்கிற அளவுக்கு நீங்கள் பண்ணீங்க. அதில் எஃப்ஜேவும் கூட சுற்றிட்டு இருப்பார், அதுக்கான எஃபெக்ட் தான் அது. அதனால தான் அவர் வந்து பேசும்போது நம்ம எதுவும் பேசுறதில்லை, ஏன்னா நிலைச்சுமே சொல்கிறது கரெக்ட். ஆனால் எல்லாருமே இந்த தப்பை இந்த எல்லா வீட்லையுமே செஞ்சுருக்காங்க. இப்போ ஒன்றும் இல்லை, கனியை பற்றி பேசணும் நம்ம 1/2 மணி நேரம் பேசலாம், யாரை பற்றி ஒன்றாலும் இந்த வீட்டில் குறைகள் பேச ஆரம்பிச்சோம். இதில் எல்லா தவறிலையும் பண்ணும்போது ஒருத்தவன் சரியாகி வரான் பற்றியா ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கான்ல, அவன் பக்கம் நிற்கணுன்ற ஒரு விஷயம் ஒன்று இருக்கும்.
எஸ் பாதிக்கப்பட்டவன் பக்கம் நிக்கணும்னு ஒண்ணு இருக்குல்ல, அந்த பக்கம் நிக்கிறது தான் இப்ப அவங்க பக்கம் பேசுறது, வேற ஒண்ணும் கிடையாது. கண்டிப்பாக. சொல்லுங்க. ஓகே. அண்ட் ஓகே, இவங்க வந்து இவர் விஷஸ்லாம் சொன்னார் இல்லையா, அதுக்கப்புறம் தான் வந்து இவர் அவங்க வந்து உள்ள வந்து இந்த பர்மா பொம்மை பத்தின ஒரு காமெடி நடக்கும். உடனேவே அவர்கிட்ட உடனேவேங்க அவங்கள ஏதோ அசிங்கமா பேசுறது அந்த மாதிரியான ஒரு விஷயம் சொல்லிட்டு கவுண்டருக்கு கை நடுங்குது பார்க்கல. அதேதான் அதான் சபரி வந்து சொன்னது, ஸ்பெஷல் வீடியோ போஸ்ட் இருக்கோம் பாருங்க, அது இவரு நடங்கி போய் அடிங்கி போய் உட்காந்துருப்பாரு. ஆக்சுவலி அதுல யோசிச்சு பாருங்க, சாண்ட்ரா கூட சொல்லுவாங்க ஏன் இவ்வளவு அசிங்கமா பேசுறீங்கன்னா, இவர் டக்குன்னு என்ன சொல்லுவாரு, ஆமாங்க மேம் அமித் கூட சொன்னாரு அவருக்கு வருத்தமா தான் அவர்கிட்ட பேசாதீங்கன்னு, ஆனாலும் பேசுறாங்க. ஒன்னையே அசிங்கமா பேசுறீங்கன்னு கேட்டா எப்படிப்பா அந்த பக்கம் திருப்பி விடுறேங்கிற மாதிரி. அதை விட கொடுமைங்க, இந்த கோல போட்டி ஏதோ நடந்திருக்கு, அதுக்கு வந்து ஏதோ கவுண்டர் சொல்றேன்னு சொல்லும்போது தான் வியன்னாவே கேட்கும், ஏன்னா இப்படி ஒரு நல்ல நாள் அதுமா பேசுறீங்க. எனக்கு எல்லாமே வலிச்சுது, என்னது வியன்னாவா அதை சொல்லுது அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் தான் வந்து இவங்க பிரவீனும் காணவரும் திரும்ப விட மாட்டாங்க, வந்துட்டு ஒரு குரங்கு வேணுமா இல்ல, அது வந்து ராஜா சின்ன ரோஜா ஓடு காட்டு பக்கம் வந்தானா அந்த சாங் கூட ஒரு இது மாதிரி. அது ஃபர்ஸ்ட் தமிழ்ல வந்த முதல் அனிமேஷன் சாங் அதுதான். உண்மையிலேயே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகேவா, அதுல பேபி சாங்ல வரும், ஒரு குரங்கு வேணும் அம்மா அதை பிடிச்சி கொடுங்க அம்மா அப்படின்னும். அருமையாக பண்ணீங்க, இவ்வளோ நாள் நீங்கள் பாடின பாட்டில் இதில் அவ்வளோ அருமை. அந்த மாதிரி வந்து ஒன்று பாட்டு கேட்கும். கேட்டதுக்கப்புறம் தாங்க ஆரம்பிப்பார், உன் ஒய்ஃபுக்கு சந்தேகம், உன்னெல்லாம் உன் கூடலாம் எப்படி இருக்கா, உன் மூஞ்ச பார்த்துருக்கியா, நீ எல்லாம் அழகாக அவன் எப்படி இருக்கான் பாருங்களேன், அப்படிலாம் பேசுவாருங்க. இப்போ நீங்கள் இதெல்லாம் என்ன பண்ணுறீங்க? இதுக்கெல்லாம் அமைதியா இருந்துட்டு ரெண்டு பேரும் ஒண்ணுன்னு வரங்க விற்கிற, அதுதாங்க எனக்கு வந்து வயிற்றுச்சலோட உச்சமா இருக்கும். ஒண்ணு எப்படி நீ அவன் பர்சனலா பேசலாம்னு கேட்டா ஒரு நியாயம் இருக்கு. குரங்கு பொம்மை பாட்டு நீ ஒன்னு, அப்ப இந்த வீட்டுல எல்லா அதான் சொல்லுவாங்க, நாங்க எந்த பாட்டோட பண்ண நீ ஏன் வர, நீ ஏன் வரேன்னு கேக்குறேன். நீ தான் ஹீரோ மெட்டீரியல், உனக்கும் குரங்கு என்ன சம்பந்தம் நான் கேக்குறேன். அதுதான் இதுல இன்னொரு ஒரு விஷயம் இருக்கு ஜாக்கி, இந்த பாருங்களேன், அது இப்படி இப்படி கை நீட்டுங்க, இப்படி கை நீட்டு மடக்குவாரு, இப்படி தலையை தடவுவாரு அப்படின்னு, அவ்வளவுதான். உடம்பெல்லாம் பயப்படும். இவர் வெளியில வந்துட்டு பிரவீன் கிட்ட ஆம்பளை இருந்தா இப்ப பேசட்டுமா, பிரவீன் என்ன சொல்லுவாரு, ஒரு கலையா தான் எல்லா விஷயத்தையுமே பார்க்கணும், பார்க்காம இப்படி ஒரு கலை மேல ஒரு இதுவே இல்லாம இருக்காரு அவரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது வந்துருவாரு, ஆம்பளையா இருந்தா பேச சொல்லட்டும், இப்ப என் முன்னாடி பேசட்டுமே அப்படின்னு. யோசிச்சு பாருங்க, இதுக்கான எஃபெக்ட் தான் நைட்டு சொல்வாரு பிரவீன், இந்த பார் இதுக்கப்புறம் என் பொண்டாட்டியை பத்தி ஏதாவது நீ பேசணும் வச்சுக்கேன், கார்டு வாங்கிட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்னு. அந்த கார்டு அது அப்பதான் வந்து சமைச்சிட்டு இருப்பாரு வேற. ஆமா, எடுத்து தூக்கி இது வேற வந்து குக்கர் வர புசு புசுன்னு இருக்கும். என்ன நம்ம அதேதான் அந்த மாதிரியான ஒரு மனநிலையில தான் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதுக்கப்புறம் திரும்ப வேற என்ன, அதுக்கப்புறம் ஃபன் வீடியோன்னு ஒன்று போடுவாங்க. உண்மையிலேயே எனக்கு தெரிஞ்சு நேத்திலேருந்து இவர் பண்ண டார்ச்சருக்காக இவரை வச்சு மட்டுமே தான் அந்த ஃபன் வீடியோ சுற்றி வரும். இவர் ஃபர்ஸ்ட் எடுக்கும்போது இவருக்கு வாயில் அந்த தார் மாதிரி இவர் ஒட்டியிருப்பார்ல, தார் வச்சுட்டு உட்கார்ந்துருக்காரு பாரு அப்படிங்கிறதா இருக்கட்டும். அதுக்கப்புறம் வந்து கானா வினோதி ஒரு ஹீரோ மெட்டீரியலுங்க, ஆனால் காமெடியில் தான் அவர் வந்தார், அதை வச்சு தான் அவருக்கு இவ்வளோ ஒரு சான்ஸு. ஆனால் இவர் அப்பப்போ ஹீரோவை மாறிடுவார், இவரை கலாய்க்கிறது இவருக்கு பிடிக்காது, இவர் வந்து எல்லாரையும் கலாய்க்கிறதுக்கு வருவார். நீ என்ன வேஷம் போட்டு வந்த, அந்த வேஷத்தை வச்சு தான் பண்ணுவாங்க. இல்ல ஜாக்கி, இன்னொரு விஷயம், இவரு ஒரு மாதிரி எல்லாத்தையுமே வந்து ஒரு ஹீரோவா தான் அவர் நினைச்சிட்டு. அதேதான், இந்த சைக்கிள் ஓட்டுறது அப்படியே திவ்யாவை பார்த்துட்டே ஓட்டுறது. நீங்க எங்க வரீங்கன்னு தெரியும், அந்த பொங்கல் பண்ணும்போது தானே. நீங்க யாராவது பாருங்க, அந்த பொங்கல் வந்து எல்லாரும் எடுத்து அரிசி போடுவாங்க, இவரு வந்து அந்த மனம் இதை சுத்தி வந்து அரிசி போடுவாங்க தெரியுமா. அம்மியில ஐயர் ஏதாவது ஒன்று பண்ணி வச்சிருப்பாங்க, நம்ம ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்து அங்கே ஏதோ ஒன்று இதில் போட சொல்லுவாங்க. அது மாதிரி வந்து அவங்க அரிசி வந்து அதில் போட்டு இவரும் போட்டு சிரிப்பாரு அவரே. உண்மையிலே அந்த இடத்த மட்டும் பாருங்க, யாராவது அப்படிதான் இருந்தது. அதனால அவர் அப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்காரு, அவர் அப்படிதான் இருக்காரு, அவர் ஒரு மாதிரி அவரே நினைச்சுக்கிட்டு இருக்காரு. எதை கேட்டாலும் உடனே என்னை எவ்வளோ பெண்கள் வந்து பெண்களுக்கு என்னை பிடிக்குது தெரியுமா, என்னை பெண்களுக்கு பிடிக்க தெரியுமா, பிடிச்சிக்கிட்டோம். அதுக்காக அந்த பெண்களை இந்த மாதிரி போய் ஆக்சுவலி அந்த பொண்ணு போகும்போது பின்னாடியே போனது வந்துங்க, அது வந்து ஒரு இதுவாக சொல்லுங்க, ஒன்னால நானும் சிரிச்சிருக்கேன் மாட்டார், அவ்வளோதான், இதுக்கு மேலே வராதுன்னு போது ஏன் நம்பர் வாங்கி உங்கள்கிட்ட பேசினேன் அப்படின்னு போது, இது வந்து எனக்கு இந்த இதில் மகளிர் மட்டும் பாப்பா பாப்பா என்னை வச்சுக்கோ, பாப்பா 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 என்னை வச்சுக்கோப்பான்னு நாசர் கெஞ்ச அந்த சிந்தனை ஞாபகம் வந்து ஆக்சுவலி சீரியஸாக சொல்கிறேன். ஓகேவா. ஸோ அதன் பிறகு வந்து இந்த வீட்டில் உங்களை எல்லாரும் சிரிக்க வச்சது யாரு அப்படின்னு கேட்குறப்ப அரோரா வந்து கமருதீன் தான் அவங்களை சிரிக்க வச்சேன்னு ஒரு துஷாருக்கு டக்குன்னு ஒரு க்ளோஸ்அப் கொடுப்பேன், என்னம்மா அப்படிங்கிற மாதிரி இருந்தது அந்த க்ளோஸ்அப்பு. அமித் வந்து சபரியை சொல்லுவாப்புல, அப்சராவும் சபரியை சொல்லுவாங்க. அண்ட் இல்லைங்க, அது ஏன் சிரிக்க வச்சிருப்பாங்கன்னா, இவங்க வந்து இவங்களை டார்ச்சர் பண்ண ஒரு பொண்ணு பேபிக்கு இப்போ வாயை ஒட்டுவேன் இப்போ நீ பாருங்க, இது வந்து கோமா சொல்றது ஆக்சுவலி
this kind of tone, it's an anger moment, right? Yes. But she like the way என்னன்னா அது வந்து ஒரு காமெடி, she is liking way the comedy அந்த டோனா அது பாக்குது. பேபிக்கு வேணா பாய் கண்டிப்பா. அதுதான். அதனால வந்து எனக்கு பிடிச்ச காமெடி அது நீங்க சொல்ற மாதிரி தான். சாப்பிட்றியாங்கிறது வந்து ஒரு டோன் தான், ஒரு டோன்ல கேட்கறது. ஆனா யார்கிட்ட அதை எப்போ எப்படி கேட்குறோன்றது இருக்குல்ல, அதை யார் எப்படி எடுத்துக்கிறாங்கன்றது இருக்குல்ல, அந்த மாதிரி தானே சொல்ல வரீங்க. கண்ணோடு கண்களேற்றும் கற்பூர தீபமே, கை தீண்டும் போது பாயும் மின்சாரமே, உல்லாச மேடை மேலே ஓரங்க நாடகம், இன்பங்கள் பாடம் சொல்லும் என் தாயகம், இங்கங்கு ஊஞ்சலாக நான் போகிறேன், அங்கங்கு ஆசை தீயில் நான் வேகிறேன், ஒன்றாக மோகனம் என் காதல் வாகனம், செந்தாமரை செந்தேன் மழை என் ஆவி நீயே தேவி. ஏன் யார் கேட்டாலும் நான் நீ தானே உட்காந்துருந்தாங்க உன்னை பார்த்தானே கை நீட்டு. வேற யாரு எனக்கு நீயே என் தேவி, வேற யார்கிட்ட போய் படுக்க முடியும் சொல்லுங்க? சாமீன் பக்கத்தில் படுக்க முடியும் சொல்லுங்க? சார் தட்ஸ் இட். த ஒன்லி ஆத்தரைடு பர்சன் யூ ஒன்லி. நீயே என் தேவி, காலடி நாய் செல்வி, தட்ஸ் இட். காலடி நாய் செல்வி நான், நீ தேவி. சரி விடுங்க, எதுவுமே பேச முடியதில்லை மேலாட, அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. சரி, இந்த சிரிக்க வச்சவங்க யாருன்னு கேட்குறப்ப கனி, ரம்யா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிரவீன் காந்தி, வியன்னா, துஷாரு, கெமி எல்லாருமே வந்து கானா வினோத் தாங்க சொல்லுவாங்க. அதில் சுபிக்ஷா வந்து விக்ரம் சொல்லுவாங்க. பிரஜன் வந்து கானா வினோத் சொல்கிறது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லா இடங்கள்லையும் வந்து ஒரு வீடு, ஒரு ஏதாவது ஒரு கவுண்டர் ஏதாவது ஒன்று கொடுத்து பயங்கரமாக அவர் சிரிக்க வச்சிருவாப்ல அவர். ஆனால் இவங்க ரெண்டு பேரோட காம்போ வந்து ஒரு செந்தில் கவுண்டமணி மாதிரியான ஒரு காம்போ. உடனே எங்கே பாருங்க இவர் வாட்டர்மெலன், நான் ஹீரோவாக நடிக்கிறதுக்கு வந்திருக்கேன் சார். அப்போ பிரஜன் ஹீரோவா 10 படம் சைன் பண்ணிட்டு வந்திருந்தால பிரஜனுக்கு எப்படி இருக்கும் பாருங்க. ஆனாலுமே பிரஜன் கொஞ்சம் அமைதியாக இருக்கிறாங்க. கானவனை சொல்லுவார், இதுதான் பயங்கரமான ஒரு காமெடி, வாங்க இதே செமையான காமெடி. அதேதான் பிரஜன் அதான் சொல்லுவார், இதுதான் இருக்குல்ல செமையான காமெடி, இதுதான் வினோத் வேணும் அப்படின்றது. கனியும் சரி, கனி உள்ள வரும்போதே பிக் பாஸ் கலாய்ப்பாரு, ஒரு பேரை தான் சொல்லணும், ஒரு பேர் சொல் 2 பேர் 3 பேர்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும். அந்த விஷயங்கள்லாம் கனியை வந்து கலாச்சி தான் ஆரம்பிப்பாங்க. அதன் பிறகு வந்து சபரி தான் வந்து இவரும் சொல்லுவார், அவர் பேர் என்ன வாட்டர்மெலனும் சபரி தான் ஜோக்கா அவர் பார்த்தாராம். ஏன்னா அவர் எப்படி இருந்தாலும் வினோத்தை சொல்ல போகிறதில்ல, சரிங்களா. அண்ட் வினோதும் பிரவீனும் சரிங்க, இந்த இடத்துல அவ்வளோ பிரச்சனைகள் அவங்க 2 பேருக்குள்ளார நடந்திருக்கும். ஆனாலுமே அவங்க 2 பேரும் வாட்டர்மெலன் சொல்லுவாங்க, வாட்டர்மெலன் நீ இல்லைனா இந்த கண்டென்ட் கொடுத்துருக்க முடியாது, அதனால ஒன்றை தான் நாங்கள் 2 பேருமே சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அண்ட் விக்ரமும் ஆதிரையும் வந்து அரோராவை சொல்லுவாங்க. ஏன்னா அரோரா வந்து எங்களை ரொம்ப சிரிக்க வச்சிருக்கா நிறைய, அதுவும் அவ கொடுக்குற கவுண்டர்லாம் வந்து பயங்கரமா இருக்கும். அதுதான் வந்து வினோத் சொல்லுவாரு, உண்மை அது. ஏன்னா அரோராவுக்கு வந்து ஒரு சென்சிட்டிவான ஒரு சென்சிட்டிவான ஒரு காமெடி சென்ஸ் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு வந்து வாட்டர்மெலன் சொல்லுவார், நான் தான் இந்த வீட்டோட ஃபர்ஸ்ட் கண்டஸ்டன்ட், நான் தான் இந்த வீட்டோட ஃபர்ஸ்ட் கண்டஸ்டன்ட், என்னால் தான் எல்லாமே சொல்லுவார். அதுக்கு அரோரா ஒரே வார்த்தை தான் சொன்னான், ஏன்னா புது வீடு கட்டினா ஃபர்ஸ்ட் மாட்டை தான் உள்ள அனுப்புவாங்க அப்படின்னு சொல்லுவார். அரோரா வந்து சிரிக்கும். இதில் சபரி வந்து சொன்னது வந்து அரோரா சொல்லும்போது ரொம்ப நல்லா இருக்கும். என்னோட ஒரு இது இருக்கும் இல்லையா, எனக்கு பவுண்டரியை தாண்டி நான் ஒருத்தவங்களை கலாச்சினா அது நீ தான், அதுக்கு ஏன்னா அதுக்கு நீ எனக்கு அதுக்கான ஸ்பேஸ் கொடுத்த, அதனால நான் வந்து என்னால் அப்படி இருந்த முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அவர் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுவாப்புல. எல்லாத்த விட வந்து என்னன்னா பிபியுமே வந்து எல்லாம் இவர் சொல்லுவார், பிரவீன் சொல்லுவார், அது உண்மை. அது பயங்கரமான காமெடி சென்ஸ் நிறைய இடத்துல நீங்க தான் அப்படின்னு சொல்லும்போது இல்லை இன்னைக்கே காமெடி சென்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா இவர் வந்து என்னன்னா நம்ம கயிறு இருக்கும் போட்டியில் ட்ரௌசர் இவர் வேட்டி அவுத்துக்கும், யாரு நம்ம சபரியோட வேட்டி அவுத்துக்கும். இவர் வந்து இதுகிட்ட சொல்லுவார் பிக் பாஸ் கிட்ட, பிக் பாஸ் இன்னைக்கு கயிறு இதில் வந்து கொஞ்சம் நான் வெளிப்படத்தன்மையாக இருந்துட்டேன், அதனால் தயவுசெய்து அதை மட்டும் கொஞ்சம் கட் பண்ணி போடுங்கன்னு. உடனே பிக் பாஸ் அதுதான் ப்ரொமோவே, அதுதான் என்னது ப்ரொமோவா அப்படின்னு. அதெல்லாம் நல்ல ஃபன் மூமெண்ட் ஆக்சுவலி. அதனால தான் டவுட்டே எனக்கு ஆக்சுவலி. நீங்கள் கூட தான் ஹஸ்பண்டு, நீங்கள் ஃபன்னியா இல்லையா, அப்போ அதில் டவுட் இருக்கா உங்களுக்கு? காதல் மன்னனா நீயும் கண்ணனா நாளும் போர் அலங்காரமா, தோழி மெல்லத்தான் தேடி சொல்லத்தான் தோன்றினேன் அவதாரமா, காதல் மன்னனா நீயும் கண்ணனா நாளும் போர் அலங்காரமா,
தோழி மெல்லத்தான் தேடி சொல்லத்தான் தோன்றினேன் அவதாரமா கல்யாணம் முடிக்காது நம்ம கச்சேரி தொடங்காது கல்லாலே அணை போட்டு இந்த காவேரி அடங்காது. அதாவது கல்யாணம் முடிக்காத கச்சேரி தொடங்காதுன்றது ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடியே வந்த படம் அது. அதனால அப்படி 30 வருஷத்துக்கு ஆயிடுச்சு அந்த படம். இப்போலாம் அப்படி கிடையாது. ஓகே. உங்களுக்கு ஒரு டவுட்டு, அது என்ன கல்யாணம் அதானே கச்சேரி? இல்லையே, நான் கேட்கவே இல்லை இவ்வளோ நேரம் நீங்கள் அமைதிக்காகும் போது எனக்கு தெரிஞ்சிச்சு. எஸ், யூ நோ ஆல் திங்ஸ், ரைட், ப்ளீஸ். எஸ், சரிங்களா. இப்போ நம்ம வந்து கமெண்ட் படிக்கிற நேரம் வந்துருச்சு. ஏன்னா இதுக்கப்புறம் அங்கே ஒன்றும் பெருசாக கிடையாது. நானே இதோட 3 பாட்டு பாட்டேன். அவ்வளோதான், வெறும் பாட்டு போயிட்டு முடிச்சு விடுங்கடா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. சரி, கமெண்ட்டுகள் பார்த்துருவோம். பார்த்தீங்கன்னா சாரா சுப்ரமணியம் அவங்களோடது சூப்பர் ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய லவ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தான் சங்கமித்ராவும் வந்து நிறைய லவ் கொடுத்துருக்காங்க. ஹாப்பி பொங்கல் சொல்லியிருக்காங்க. நீலா ஸ்ரீதர் வந்து சொல்லியிருந்தாங்க, உண்மை ஜாக்கி, சுதா ரியலி ஃபெல்ட் ஹாப்பி நவ் டேஸ். வி லாஸ் தட் மெமரபிள் டச்சஸ் ஆஃப் ஹேண்ட் ரிட்டன் லெட்டர்ஸ். எனக்குமே ஐ டூ ஹாவ் த சேம் ஃபீலிங் அண்ட் ஹாப்பி டு ஹியர் ஃப்ரம் போத் அப்படின்னு சொல்கிறதும். இந்த இப்போ இருக்கிற ஜென்சி கிட்ஸுக்கெல்லாம் வந்து லூசிங் கிரேட் மொமெண்ட்ஸ் ஜஸ்ட் பை கிளிக்கிங் தான் ஃபீலிங், கிளிக்கிங் தான் ஃபீலிங்கு. ஐ எம் ஹாப்பி டு சி அரோரா லிவிங் வித் மெமரபிள் மொமெண்ட்ஸ். அவளோட ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸ் ஆர் ட்ரூ. ஹாப்பி டு ஹியர் ஓல்ட் சாங்ஸ் ஃப்ரம் யூ ஜாக்கி. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஃபாத்திமா வந்து லவ் கொடுத்துருக்காங்க. பஷீர் முகமது வந்து சொல்லியிருக்காரு, ரொம்ப தெளிவாக நேர்மையான பொண்ணு அவள், உண்மையிலேயே வந்து நல்லா இருக்கணும் அரோரா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காப்புல. அண்ட் திவ்யாவும் வந்து லவ் யூ ஜாக்கி சுதான் நிறைய ஹார்ட் கொடுத்துருக்காங்க. அனந்தியா பம்மல் அவங்களும் வந்து லவ் கொடுத்துருக்காங்க. சந்திரசேகர் சொல்லிட்டு இருப்பாரு, எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வைக்காதீங்க, ஐ ஒன்ட் பிளேம் ஹிம், ஹர் ஃபால்ட்டு, பட் ஐ ஹோப் தே வில் ஷேர் அ குட் போன் இன் ஃபியூச்சர்னு சொல்லி இவங்க அரோரா அண்ட் துஷாருடைய நட்புகளை பற்றி பேசியிருந்தாரு. இரண்டாவது கமெண்ட்டு கண்ணன் அவங்களுடையது, தர்பீஸ் பார்வதி பாதுகாக்கப்பட்டதிலும் முன்னிலைப்படுத்தப்பட்டதிலும் வேற ஒரு தேரி இருக்கான். இந்த சீசனோட என்டோல்மெண்ட் தரப்புக்கு கிரியேட்டிவ் ஹெட்டு வந்து அவங்க யாரோ ஒருத்தவங்க மதுரைக்காரங்க இருக்காங்க அதுல. அதனால பேசுறீங்க மேடம், அந்த கமெண்ட் அந்த பேரெல்லாம் தவிர்த்து பண்றீங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல விஷயம். அவங்களோட பரவாயில்ல, வேற லெவல் மேம், உண்மையில ஐ அப்ரிஷியேட் இட், ரைட். ஆக்சுவலி இந்த கமெண்ட் பண்ணும்போது இதுக்கு நமக்கு சம்மந்தம் கிடையாது, ஒரு கருத்து இது அப்படின்றது தான் நம்ம சொல்லலாம்னு நினச்சோம். தட்ஸ் இட், ப்ளீஸ். ஸோ அவங்களுக்கு வந்து அவங்க உறவு ஏதோ ஒரு ஃப்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி நெருக்கமானவருங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. இல்லை ஆமாம், ரெட் கார்டு கொடுக்கும்போது அதில் வந்து வேற இதில் வந்து ரெட் கார்டு கொடுக்கப்பட்டது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போ இன்னைக்கு கூட ஒருத்தங்க யாரோ கமெண்ட் பண்ணுறாங்க, ரொம்ப பாலிஷ்டாக சொல்கிறீங்க ஜாக்கி அப்படின்னாங்க. அதுதான் நம்மளுடைய கூடுமானவரை கோபமே இருந்தாலும் அதை தவிர்த்துட்டு நிறைய விஷயங்களை நம்ம வந்து அப்படியே பாலிஷாக பேசுவோம். சரி, இப்போ நீங்கள் கோபத்தில் எதுவும் வரும், சம்டைம்ஸ் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் கூடுமான வரைன்றது அதுக்கு தான். அப்போ நம்ம வந்து எடுத்ததுமே இப்படி தான் நாங்கள் அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. எப்போனாலும் நிலைப்பாடுகள் மாறலாம், கூடுமான வரை அதை தவிர்க்கணும். கவின்கர் வந்து ஹாப்பி பொங்கல் சொல்லியிருந்தார், நிறைய லவ் கொடுத்துருக்காரு. கிருதி சொல்லியிருந்தாங்க, இப்போ திவாகர் என்னெல்லாம் வந்து திவ்யாவுக்கு பண்றாரோ அது வந்து ஸ்டாக்கிங்கும் ஹராசிங். அது திவ்யா வந்து ரொம்ப பொறுமையா இருக்காங்க. நானா இருந்தா நான் என்ன பண்ணிருப்பேனே தெரியாது. இது வந்து நார்மலா வந்து மூவிஸ்ல நம்ம டைம்ல வந்து நார்மல் மாதிரி பண்ணி சொல்லிக்கிட்டு காட்டிட்டு இருந்தாங்க. நவ் அட்லீஸ்ட் அவேர்னஸ் வந்து இருக்கு கொஞ்சம். இது வந்து இன்னுமே வந்து மாறல, ஃபுல்லா அந்த அவேர்னஸ் மாறல. துரத்தி லவ் பண்ணா என்ன பண்ணுவேன்னு ரொம்ப நார்மலா கேட்கிறாரு திவாகர். ஐ ஹோப் விஜய் டிவி வந்து சீரியஸ் ஆக்ஷன்ஸ் எடுக்கணும் அகைன்ஸ்ட் ஹிம் அண்ட் டசன்ட் நார்மலைஸ் ஜஸ்ட் சச் பிஹேவியர். ஜஸ்ட் 2 days இதுல என்ன அவங்க பண்ண போறாங்க? இதுக்கு முன்னாடியாவது பரவாயில்ல, ஜஸ்ட் 2 days வந்து ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் இதை அட்ரஸ் பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கும். சமூகத்திலையும் சரி, இதை பார்க்குற ஆடியன்ஸ் இருக்காங்கல்ல, சின்ன பசங்களாம் இருக்காங்க இல்லையா, அவங்க, அதாவது நான் சொல்கிறது 15+ இருக்கிறவங்களுக்கு இது வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஆக்சுவலி. எஸ். ஸோ நட்டு அவர்கள் வந்து ஹாப்பி பொங்கல் சொல்லியிருந்தாங்க. நக்கீரன் கீட்டு சொல்லியிருக்காரு, தர்பூசணி தப்பாக பேசுனதையும் ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிட்டேன்னு திவ்யா சொன்னா, பட் ஒருபோதும் தப்பாக பேசுறதையும் ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கக்கூடாது, நல்ல நட்புகள் மட்டுமே விதிவிலக்கு அப்படின்னு இருக்காங்க. அந்த இடத்துல அவங்க அப்படி சொல்லி ஆகணும்னு தோணுச்சு நக்கீரன் கீட்டு. ஏன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்காம நீங்கள் அதை பற்றி பேச போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவருக்கு இன்னுமே வந்து பயங்கரமாக அதை வந்து இது பண்ணி விடுவார், கிண்டி கிளறி விடுவார். அந்த மாதிரியான ஒரு ஆள். அதுக்கு தான் அந்த வார்த்தையை சொல்லி அப்படியே அதை கடந்து போகிறது. இப்போ இந்த முடிவு நாள், ஐ மீன் இந்த முடிகிற நாள் இன்னும் ஒரு 4 நாள் இருக்குங்க. இப்போ போய் பெரிய சண்டை வேணான்றதுனால தான் எல்லாருமே கடந்து போயிட்டு இருக்காங்க. ரொம்ப
இல்லைன்னா ஒருத்தவங்களுடைய ஒய்ஃபை பற்றி பேசும்போது நீலாம் என்ன மூஞ்சி உன் பொண்டாட்டிலாம் அவங்க கூட எப்படி வாழலான்றதுக்கெல்லாம் வந்து ஈத்துருவாங்க. புரிதுங்களா? அது வந்து ஜஸ்ட் கிடக்கிற இடமே கிடையாதுங்க. அது ஒருத்தவங்க அது வந்து தன் வரலாறு கூறுதல்னு இவர் ஒரு கதை சொல்லியிருந்தா நீங்கள் அதை தாராளமாக நீங்கள் கேட்கலாம். பிக் பாஸ் வந்து ஒரு கதை சொல்கிறார். அது அந்த வீட்டில் அவங்க பர்சனலுங்க. இந்த சீசனில் எந்த சீசன்லையுமே இப்படி ஒரு ஒருத்தவங்க பர்சனலாக வந்து இப்படி பேசி எந்த ஒரு கேரக்டருமே கிடையாதுன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க, மற்ற சீசன்ல இல்லாமல் நிறைய டாக்ஸிக்கான ஆட்கள் இருந்திருப்பாங்க, திரும்ப வீட்டுக்குள்ளார வந்திருப்பாங்க. உண்மையிலேயே அவங்கெல்லாம் வந்தப்ப கூட இப்படி இல்லை, ஒரு கிராண்ட் ஃபினாலே வந்துருச்சு, பயங்கர ஜாலியா. அதாவது இருக்கிறதுலே வந்து மனசு ஃபுல்லும் சீடு இருக்கிறவனால தான் அப்படி பேச முடியும். ஏன்னா காசு எடுத்தா அதுதான் இவரு சொல்லுவார், அதுதான் வந்து வினோத் சொல்லுவார், 18 லட்சம் எடுத்தா எவ்வளோ டாக்ஸ் போய் எவ்வளோ காசு கிடைக்குன்னு அலையிற, அதுக்கப்புறம் ஃபினாலே வந்தால் நீலாம் எதுக்கு ஃபினாலே வந்துட்ட அப்படின்ற, உனக்கு எதுவுமே வந்து இருக்காதா, உனக்கு ஏன் வந்து இன்னொருத்தவங்க சந்தோஷமாக இருக்குது பிடிக்க மாட்டுது அப்படின்ற மாதிரி இருப்பார் அவர். ஒன்றும் இல்லைங்க, விஜய் சேதுபதி சார் வந்து சாப்பாடு அனுப்பிச்சிருக்காருங்க பொங்கலுக்கு. செலிப்ரேஷன்லாம் முடிஞ்சது எல்லாம் பண்ணுறாங்க, சாப்பாடு வருதுங்க. எல்லாரும் ஒவ்வொருத்தவங்க சொல்லுவாங்க, நீங்கள் நல்லா அந்த ஷார்ட்டை காமிங்க பாருங்கள், நீங்கள் திரும்ப கூட அந்த 1 hour ஷோவில் இருக்குது, எல்லாரும் அந்த சாப்பாடுக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லுவாங்க. ஆமாம், எழுந்து நின்று எல்லாருமே தேங்க்ஸ் சொல்லுவாங்க, சாப்பாட்டுக்கு எழுந்து நின்று சொல்லுவாங்க. ஒரு கேரக்டர் மட்டும் உடம்புல எந்த அசையுமே இல்லாமல் சாட்டிகிட்டே இருப்பாருங்க, ஒரு அசை கூட. எல்லாருமே விஜய் சேதுபதி சாருக்கு தேங்க்யூன்னு எல்லாம் குறை சொல்லும்போது கூட சாப்பிட்டுனா இருப்பார். புரிதுங்களா? அதுதான் ஒரு ஆக்சுவலாக. ஆனால் என்னன்னா இந்த வீட்டில் நீங்கள் அப்படி எளிமையாக கடந்து போயிட முடியாத ஒரு கேரக்டர், அதுதான் பிரச்சனை. அது மட்டும் கிடையாது, எல்லாருடைய சாப்பாடுமே எடுக்கும்போதே நீங்கள் உங்கள் மேலே வந்து பிராது வைக்கலாங்க. நீங்கள் அந்த ரேஷனை கரெக்டாக ஃபாலோ பண்ணால் பிரச்சனை இல்லை. அதுலேருந்து உன் மேலே எல்லாருக்குமே கோவம் வரும், உன் மேலே சண்டை போகிறதுக்கு எடுத்து எது நிறைய வாதங்கள் இருக்குன்னு சொல்ல வரேன் நான், அவ்வளோதான். ஓகே. ஸோ நெல்லைசிமி சொல்லியிருந்தாரு, இந்த பீபிங்கர் வந்து ரியாலிட்டி ஷோவே இல்லை, விஜய் டிவி சீரியல் மாதிரி ஆயிடுச்சு, நிறைய வந்து புறம் பேசுறது, இந்த மாதிரி சண்டை இதெல்லாம் தான் டிஆர்பி மாதிரி போயிட்டுருக்கு அப்படின்றாரு. அண்ட் சையத் அலி வந்து நிறைய லவ் கொடுத்துருந்தாங்க. தேங்க்யூ. 3வது கமெண்ட் பார்த்தீங்கன்னா சுரேஷ் முருகேசன், ஐ திங்க் நீங்கள் வந்து மிஸ் பண்ணிட்டீங்க, யூ நோ வை துஷார் வாஸ் ரிமூவ்டு, அரோரா அண்ட் துஷார் வந்து ஏதோ ஒரு லிமிட் கிராஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு நான் சொல்லிட்டு இருந்தாரு. லிமிட் கிராஸ்லாம் இல்லை, முத்தம் கேட்குற மாதிரி வந்து இதில் வந்து வா அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லுவாங்க, அவர் வரமாட்டேன்னு அவ்வளோதான். ஏன் திரும்ப உள்ளார போய் இல்லை ஸ்மோக்கிங் ரூமில் போய் அடிக்கடி போகிறது இல்லை வந்து, அதனால தான் நான் முன்னாடியே சொன்னேன், அது வந்து அவங்க 2 பேரும் அடல்ட்டு, அதனால தான் இவங்களுடைய கதையை நம்ம பெருசாக பேசலைன்னு சொல்ல வந்தேன் நான், புரியுதுங்களா? அதனால தான் விஜய் சேதுபதியும் வந்து அதை வந்து அட்ரஸ் பண்ணும்போது சொல்லுவார், நீங்கள் அடல்ட், நான் என்னைக்காவது கேட்டிருக்கேன் அதை பற்றி, கேட்டாரா இல்லையா? அவ்வளோதான். அடல்ட்டு வந்து என்ன பண்ணுவாங்களோ அதை பண்ணுவாங்க, அது சிலர் எல்லை மீறாங்க, சில பேர் எல்லை மீறாமல் இருக்கிறாங்க, தட்ஸ் ஆல். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு என்ன செஞ்சதுன்னு தான் மேட்ரு, தட்ஸ் ஆல். எஸ். ஓகே. அண்ட் ஜோதி சரவணன் சொல்லியிருந்தாங்க, ஜாக்கி இப்போ 3rd ஜோடி ஆயிட்டாங்க, அது எஃப்ஜே அண்ட் ஆதிரை லைவ் பார்த்து. இல்லை, அது வந்து அவர் வந்து தவிர்க்க பார்த்துட்டு கடைசியில் வந்து இந்த வீட்டிலேருந்து எடுத்துன்னு போகிறது வந்து எனக்கு ஆதிரைன்னு அவர் சொல்லுவார். அந்த கண்ணில் ஃபுல்லாக வந்து அவங்க வந்து என்னவோ இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அதை நம்ம பார்த்தேன், ஆதிரை கண்ணில் சொன்னேன் அவர் சொல்லும்போது அதுக்கான விஷயங்கள். ஏன்னா உங்களுக்கு தெரியுதே. அடுத்து பார்ப்போம், மம்மு பப்பு யாழினி எப்படி சரிவா நம்ம நான் காதல சொன்னேன். என்ன மேடம்? நான் காதல சொன்னேன். கரெக்ட், அது ஒன்றும் பண்ண முடியாது. கரெக்ட், உண்மை சாத்தின்னு இருக்க வேண்டியது. ஆமாம் ஆமாம். ஓகே. ஸோ மம்மு பப்பு சொல்லியிருந்தாங்க, என்னை சாய்த்தாலே உயிர் தேய்த்தாலே இனி வாழ்வேனோ இனிதாக, தடுமாறாமல் தரைமூதாமல் இனிமேல் வேணோ முழுதாக, இதழோரத்தில் நகை பூத்தாலே என் பாவங்கள் தீர்த்தே, ஓ மழை ஓரத்தில் நனையாமல் நான் வெளியேறத்தான் பார்த்தேன். லவ் யூ சொல்லிட்டேன், நான் என்ன பண்ணுறது, தட்ஸ் ஆல். அவ்வளோ. நானே இந்த பாட்டு முதல்ல இந்த கோலம் போடுற சீனே பேசக்கூடாதுன்னு நினச்சது, இந்த பாட்டுக்கு அதான் தவிர்க்கணும் அதை அப்படின்னு நினச்சது, கடைசியில் பார்த்தா அந்த பாட்டு தாவணி தீவானின்னு எல்லாம் வந்துடுச்சு. சரி விடுங்க. அண்ட் மம்மு பப்பு எவ்வளோ பேருக்கு தெரியும்னு தெரியல, நோட்டஸ்டு when Sandra was talking to Prajan, his reaction வந்து ரொம்ப வியர்டாக இருந்தது. ப்ராபப்ளி அவர் வந்து அது கண்டென்ட்டுக்காக ஃபேக்காக தான் பண்ணுறோன்னு அவருக்கே தெரியுது போல இருக்கு அப்படின்னாங்க. அது யோசிச்சு பாருங்களேன், அது வந்து ரொம்ப காமெடியாக இருக்கும். சரி, அதை விடுங்க. ஆனால் அவங்க 2 பேரும் சந்திக்கவே இல்லைன்ற கமெண்ட்டுகளை நான் பார்த்தேன்.
அவங்க 2 பேருமே சந்திக்கல. இவருங்க ஏதோ போயிட்டு ஏதோ குவாரண்டைனில் வந்து உட்கார வச்சுட்டு அனுப்பிச்ச மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு அது புரியல. எனக்கு அது ஆக்சுவலி எனக்கும் புரியல. தெரியல என்ன கதைன்ட்டு. புரியுதுங்களா? சரி விடுங்க. ஓகே. ஸோ இவங்க அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா கிருத்தி அவங்க வந்து எல்லாத்தையுமே ரொம்ப வந்து இதுவாக சொல்கிறீங்க, டீசெண்டாக சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு சாண்ட்ரா அழுத விதத்தை அவங்களுக்கு என்ன மாதிரி இருந்ததுன்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே. அண்ட் கவிதா நாக்ஸு லைக் பண்ணிட்டேன் அப்படிங்கிறதையும், அரோரா வந்து ரொம்ப பியூட்டிஃபுல் அண்ட் மெச்சூர் அட்லீஸ்ட் ஃப்ரம் அரோரா சைடு. சாண்ட்ரா வந்து ரொம்ப சஃபகேட்டிங்காகவும் கிரிஞ்சாகவும் இருக்காங்க. அவங்க வந்து ஒரு லவ்வை வந்து ஃபோர்ஸ் பண்ணி அவங்க ஒரு லவ் ஸ்டோரி எடுத்துகிட்டு வரதுக்கு ட்ரை பண்ணுறாங்க ஆடியன்ஸுக்கு. அண்ட் பாரு வந்து ரொம்ப ஆப்பர்ச்சுனிட்டிஸ்டாகவும் டாக்ஸிக்காகவும் இருந்தாங்க அப்படின்னாரு. எம்ஆர்எல்லுங்கிறது வந்து அவருக்கு எல்லாமே ஃப்ளேக் லவ்வாக தான் தெரியுதுங்கிறது அவருடைய கருத்து சொல்லியிருக்காரு. சையத் அலி, ஆனந்தயா, குரோம்பே சுவாமிநாதன் சார், பாமதி, சாப்மென், பத்மபிரியா இவங்க எல்லாருமே லவ் கொடுத்துருக்காங்க. நிலைசிமி சொல்லியிருக்காரு, இன் ஹைண்ட்சைட்டு அந்த 5 to 6 வாரங்களில் அரோராவை வெளியேற்ற வேண்டாம் என்று விஜய் டிவி எடுத்த முடிவு இந்த BB9ல விஜய் டிவி எடுத்த சரியான முடிவு. அக்ரி. 4வது கமெண்ட் மெர்லின் சொல்லியிருந்தாங்க, பிரஜன் வந்துக்கு நல்லா தெரியும் அவருக்கு ஒய்ஃப் இமேஜ், அதை வந்து கிளியர் பண்ணுறதுக்காக தான் அவர் வந்து எந்த ஒரு ஃபைட்டும் வந்து திவ்யா கிட்டலாம் கிரியேட் பண்ணலை. தட் இஸ் வை அவர் வந்து சொன்னார், நீங்கள் they two again become friends with திவ்யா திங்கிங் அவங்க வந்து கொஞ்சம் அதை ரெக்கன்சைல் பண்ணிடுவாங்கங்கிறதுக்காக. பட் வந்து எல்லாமே வந்து பாழா போச்சு. திவ்யா வந்து அவங்களுடைய ட்ராமாவை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அவங்க வந்து நகர்ந்துட்டாங்க. ஒர்த்து இல்லை அவ்வளோதான். அதே தான். அண்ட் ஃபுபாஸ் சொல்லியிருந்தாங்க, கப்பல் வந்து எதுக்குன்னா டபுள் இன்கம், ஷார்ட் பீரியடில் டபுள் இன்கம் வரதுக்காகவே வந்தாங்க. அவங்கள வந்து என்னென்னா இதன் மூலமாக ஒரு லைம் லைட் கிடச்சி நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வரும்னு நினச்சாங்க. பட் நிறைய அவங்களுக்கே இதெல்லாம் பேக் ஃபயர் ஆகி போச்சு. அண்ட் பேட் நேம் தான் வந்து அவங்க காமன் ஆடியன்ஸ்க்குள்ள வந்து கிடச்சிச்சு அப்படிங்கிறதையும் நிலைசீமை சொல்லியிருக்காப்புல. என்னை கேட்டால் அரோரா வந்து வெற்றி பெற தகுதியான நபர், தம் பிரச்சனை அடுத்தவர் பிரச்சனை எல்லாவற்றுக்கும் கூடுமானவரை பேசியிருக்காங்க. குறைந்தபட்ச நேர்மை என்ற கேட்டகரி படி பார்த்தால் அவர் தான் தகுதியானவர். அடுத்து வந்து விக்ரம், அதுக்கு அடுத்து சபரி, அப்புறம் தான் திவ்யா அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அண்ட் சுனில் சர்மா சொல்லியிருக்காரு, தவறுங்கிறது வந்து எல்லாருமே செய்கிறது தான். பட் சாண்ட்ரா வந்து எந்த நொடியும் வந்து மனமிறங்கி தான் செய்ததை ஜஸ்டிஃபை பண்ணாமல் அக்னாலேஜ் பண்ணுறாங்களோ, ஐ எம் நாட் சேயிங் ஷீ ஹேஸ் டு ஆஸ்க் சாரி ஆர் ஆஸ்க் ஃபர்கிவ்னஸ். ஒரு பேசிக் அக்செப்டன்ஸ் ஆகுது அவங்கள்ட்டேருந்து இருக்கணும். அந்த நொடி வரைக்கும் there is no point in believing whatever she says. ரொம்ப கரெக்டாக சொல்லியிருக்காப்புல. அனிதா வந்து என்னை பொறுத்தவரை 2 பேரும் உள்ளே வராமலவே இருந்திருக்கலாமா. ஓகே. அண்ட் சாலட் சுரேஷ் அவர் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஐ தாட் இந்த சாண்ட்ரா வந்து கொஞ்சம் வந்து பொய் சொல்கிறது, பேட் மவுத் பண்ணுறது, மற்றவங்களை வந்து பேடாக ட்ரீட் பண்ணுறது. பட் பிரஜனுமே கொஞ்சம் அப்படியான கேரக்டராக தான் இருக்காரு. 2 பேருமே ஒரு ரொம்ப ஃபேக்காக இருக்காங்க. அவங்கள வந்து அப்டேட் ஆகாமல் இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுதான் பிரச்சனை. நான் சொல்ல வர்றது புரியுதுங்களா உங்களுக்கு? அப்டேட் ஆகாமல் இருந்தீங்கன்னா புத்தக வாசிப்பு இல்லை நாட்டு நடப்புகள் இதெல்லாம் நீங்கள் அப்டேட் ஆகலாம், இப்படி தான் வருவீங்க. அதான் இப்படி தான் நடக்கும். தட்ஸ் ஆல். அதான் அவங்க எப்படி வந்து ஒரு சொசைட்டியை வந்து எல்லாத்தையுமே ஜஸ்டிஃபை பண்ணிவிட்டு அவங்க வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதுதான் கமெண்ட்டுகள். அதுக்கப்புறம் வேறு என்னமா நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொங்கல் விழா தான். அதுக்கப்புறம் கேம்ஸ் வைப்பாங்க. கேம்ஸ்லேயே சண்டைங்க. ஒரு கேமில் என்னங்க இவருக்கு சண்டை? ஒரு இந்த கயிறு இழுக்கிற போட்டியில் அவங்க அந்த பக்கம் எழுதிட்டாங்க, இல்லை 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 இல்லைன்னு கத்துறது. அப்புறம் தோற்று போன மனிதன், நிராகரிக்கப்பட்ட மனிதன், எல்லா இடத்துலையுமே யாருமே அவர் பேரை சொல்லவே இல்லை. அவர் நினச்சிட்டு இருந்தாருல, இப்படி நீங்கள் கற்பனையிலே வாங்கினீங்கன்னா அப்படி தான் நீங்கள் வந்து எல்லாருமே உங்களை நிராகரிப்பாங்க. என் நியாயத்தின் பக்கம் எங்கேயுமே நீங்கள் இருக்க மாட்டீங்க. உங்களை கைண்டாக ட்ரீட் பண்ணுறது எல்லாருமே வந்தாங்க உங்ககிட்ட. மாடர்ன் பக்கம் கைண்டாக ட்ரீட் பண்ணுறது எல்லாமே. ஆனால் திவ்யாலாம் அந்த கோடை நகத்தையே விட்டது கிடையாதுங்க. அவங்க வந்து இப்பயும் அவங்க நேர்மையாக போய் அவங்க கிட்ட சொன்னாங்க, ஒன்னால நான் சிரிச்சிருக்கேன், அதோட நிறுத்திக்கணும் போது அவர் வந்து ஏன் நம்பர்லாம் வாங்க பேசணும்னா நான் நல்லவங்க அப்படிலாம் பேசுவாங்க. அதுதான் அந்த இடத்த வந்து அவர் வந்து தக்க வச்சுக்கலன்றதுதான் நிதர்சனமான உண்மை ஆக்சுவலி. ஸோ அதன் பிறகு வந்து அந்த கேம்ஸில் தான் வந்து சபரியோட வேஷ்டியாக வருது, அதுக்காக அவர் பேசுகிற அந்த விதங்கள்லாம் ரொம்ப ஜாலியாக இருந்தது. அதன் பிறகு கேம்ஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் பிரவீன் வந்து கிச்சனில் சமைச்சிட்டே இருக்கும்போது டக்குன்னு பிரவீனுக்கு வந்து அந்த தாட் ப்ராசஸ் வரும். ஏன்னா இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அது தனியாகவே ஒரு வீடியோ பேசிட்டோம், நம்ம ஜஸ்ட் என்ன நடந்ததுன்றது மட்டும் சொல்கிறேன். பிரவீனுக்கு வந்து டக்குன்னு வந்து மார்னிங் அந்த கலாச்சாரம் வந்து டக்குன்னு கூப்பிட்டு சொல்லுவாப்பில், என் ஒய்ஃபை இதுக்கப்புறம் நீ இழுக்கக்கூடாது பார்த்துக்கோ அப்படின்பொழுது அரோரா கூட சொல்லுவாங்க, அது எப்போ நடந்த பிரச்சனைங்க, காலையில்
நடந்த பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி சொல்லும்பொழுது பிரவீன் சொல்லுவாப்புல காலையில் நடந்ததுதான், நான் அதை திரும்பலாம் எடுத்துகிட்டு வரல. ஆனால் எனக்கு இப்போ தான் தோணுது எல்லாருமே அந்த விஷயம் வந்து என் பர்சனல் இழுத்துருக்கேன்றதை பேசும்பொழுது தான் நான் அந்த இடத்துல அதை கேள்வி கேட்காம விட்டுட்டேனோ அப்படிங்கிறது எனக்கு தோணுது, விச் இஸ் நாட் ரைட். அப்படிங்கிறதுக்காக தான் நான் இப்போ இந்த கேள்வியை கேட்குறேன். இல்லை வீட்லேயும் ஒய்ஃப் கேட்பாங்கல்ல, அந்த ஆள் சொல்லும்போது நீ என்ன பேசுன்னு இருந்த அப்படின்னு கேட்பாங்கல்ல. உன்னை பற்றி திட்டட்டும் 2 பேரும் கலாச்சிக்கிறீங்க, ஓகே, அது கண்டிப்பாக அவங்க கேட்பாங்கல்ல. அதை அட்ரஸ் பண்ணுறது வந்து கரெக்டு தானே. அங்கதான் விக்ரம் தடுமாறினார்னு வச்சுக்காங்களேன். இல்ல இது காலையில தடுமாறினார். அதுதான் ரொம்ப சங்கடமா இருந்தது. அதாவது காலையில நீங்க என்ன பண்ணுவாருன்னா விக்ரம் இந்த சண்டை தான் பெரிய சண்டையா நடந்துகிட்டு இருக்கும். அப்ப அவர் வந்துட்டு இப்ப 2 பேருமே வாய மூடுங்க, 2 பேருமே தப்புங்கிற மாதிரி பேசுவார். அப்ப உங்களுக்கு அன்னைக்கு திவ்யாவோட நடந்த சண்டையிலையும் சொல்லணும், ஏங்க நான் தப்பா பேசிட்டேன் திவ்யா, எனக்கு புரியல என்னத்துக்காக நீங்க சொல்றீங்க. வாட்டர்மெலன் அவங்க ஒரு விஷயத்த என்ன சொல்றாங்க, ஒரு எல்லா கேர்ள்ஸும் படுக்கிறேன்னு சொல்றாங்க, நீ வெளில வந்து படு, இததான் நீங்க டக்குன்னு சொல்லிருக்கணும். இவர் அந்த மாதிரி அந்த தவறுகளோட கம்பேர் பண்ணும்போது வந்து திவ்யா தவறும் விக்ரம் தவறும் எல்லாமே சரிதான். நான் நீங்க வந்து அழகா அந்த பொண்ணை வந்து கார்னர் பண்றதுக்காகவே நீங்க தான் படுக்கணும். ஏங்க ரம்யாவே சொல்லட்டுங்க, நீங்க எப்படி வந்து சொல்லலாம்? ரம்யாவே சொல்லிட்டு உன் பக்கத்துல நீ அவரை படுக்க வச்சுக்கன்றதான் என்னுடைய கேள்வி. ஆனா நல்ல வேஷம் போட்டு வந்து நிப்பாருன்னு வச்சுக்கோங்க, சம்டைம்ஸ் அவர் அந்த மாதிரி வேலைலாம் பண்ணுவார் அழகா. ஆனா எந்த பொண்ணுகிட்ட நான் வந்து பேசவே மாட்டேனோ அந்த பொண்ணுகிட்டே வந்து நீ நல்ல பொண்ணு தான், நீ ரொம்ப நேர்மையான பொண்ணு தான், கோவங்கள் இருக்குது, அக்செப்டன்ஸ் இல்லை, அது வேற விஷயம், ஆனால் நேர்மையான பொண்ணுன்னு சொல்ற யாரா சொன்னீங்களோ அவங்க வாயிலே சொல்லிட்டு அவர் தான் சொல்லுவார். ஆக்சுவலி அதுதான் அந்த வீடு. ஆக்சுவலி எந்த ஆளுகிட்ட நான் வந்து பேச மாட்டேன், அவர்கிட்ட நான் வந்து க்ளோஸ்லயே வாங்க மாட்டேன்னு சொன்ன அதே திவ்யா வந்து அவர்கிட்ட பேசிட்டு இருப்பாங்க. அதான் வீடு. அவங்க 2 பேரும் 100வது நாள் கேக் 2 பேரும் ஊட்டிக்குவாங்க. அதுதான் அந்த வீடு. அந்த மாதிரியான ஒரு வீட்டுல நீங்க வந்து ஒரு ஏங்க ஃபர்ஸ்ட் வந்து வியன்னா ஓரளவுக்கு இப்போ எப்படி ஆயிடுதுனாங்க, இந்த பிக் பாஸ் சீசனை பொறுத்த வரைக்கும் யாராவது கவனிச்சு பார்த்தீங்கன்னா சொல்லுங்க, ஒன்னுத்துக்கு ஒண்ணு அப்பாடா அப்படின்ற மாதிரி இருக்கு. இப்ப வியன்னா வந்து இவங்க பேசின பேச்சுக்கு வாட்டர்மெலன் வந்ததுக்கு அப்புறம் எப்படின்னா அப்பா வியன்னாவே தேவலாம் போலயே அப்படின்னு அந்த மாதிரியான ஒரு ஃபீல் இந்த சீசன் கொடுக்குது. வேற எதுவும் இல்லை ஜாக் என்கிட்ட பேசுறதுக்கு. உங்களுக்கு ஏதாவது இந்த தாவணி இந்த இதெல்லாம் பற்றி பேசணும் நிறையா. நீங்கள் இன்றைக்கி ஆக்சுவலாக கடைசியில் பார்த்தா உங்களுக்குன்னு பார்த்து இந்த கவின் அமிச்ச அந்த அருணாக்குடி தான் ஞாபகம் வருது உங்களுக்கு. ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் தட். ஸோ வேறு ஏதாவது இருக்கா? கவினுக்கு நன்றியா இந்த இடத்துல? கவின் வந்து என்னென்னா இல்லை கவினுடைய சின்சியாரிட்டி வந்து நீங்கள் வந்து நிறைய விஷயம் வந்து இல்லை உண்மையிலே ஆச்சரியப்படுத்தக்கூடிய ஒரு மனுஷன். வந்து எல்லா வீடியோஸ் அரசியல் வீடியோவிலேருந்து அவனை இதுவரையிலும் எந்த பையனுமே யாருமே பீட் பண்ணலங்க. ரெக்கார்ட் பண்ணி வந்துகிட்டே இருக்கும். இது வந்து சபரிக்கும் இவனுக்கும் நடந்த சண்டை, இது வந்து அந்த வீடியோ, இது எல்லாம் 8 நிமிஷம் 6 நிமிஷம் எல்லாமே கட் பண்ணி வந்துடும். நான் 1 மணி நேரம் நான் இருக்கணும்னு அவசியமே இல்லை, நான் ஃபுல்லாக வந்து பார்க்கணும் அவசியம் இல்லை, சப்ஜெக்டை மட்டும் இந்த விஷயங்கள் பார்த்தா போதும். அந்த மாதிரியான ஒரு பையன் இன்னைக்கு இந்த ஸ்பெஷல் வீடியோ பண்ணுறதுக்கே நான் வந்து அந்த வீடியோ தான் காமிச்சேன். அது வரைக்கும் எதுவும் நாங்கள் இது தயாரெல்லாம் இல்லை, நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தோம். பட் அந்த அதை பார்த்ததுமே சரி இதை பேசிடுவோம் அப்படின்ட்டு பேசணும்னு வச்சுக்கோங்க. அது கவினோட வீடியோ தான். அதில் தான் இந்த சட்டையை ஊத்துட்டு போற அது வந்து இவன் காட்டி அனுப்பிச்சான் அந்த கிளிப்பு. இந்த சட்டையை ஊத்துட்டு தொப்பையை காமிட்டு போறது வந்து யாரோ ஒருத்தர் நமக்கு நல்லது பண்ணியிருக்காங்க. ஆமா அது கொடூரம் ஆக்சுவலி. அதேதான் அதுதான். அதனாலே இந்த அண்ணா கயிறை பார்த்தா அந்த இடுப்பு செயின் 2 பேரும் இடுப்பு செயின் போட்டுருந்தாங்க, கெமி அண்டு திவ்யா. எதையுமே பார்க்க முடியல. கலைஞர்களுக்காக காலில் விழும்போது நானுமே அதை கவனிச்சேன். சேவிக்கும் போது தான் வந்து ஓகே நம்மளும் பார்க்குறோம்ல, இப்போலாம் நாமளும் உத்து நோக்குறோம். ஏன்னா நீங்களே பிக் பாஸ் கூட நீங்கள் வந்து டைப் ஆகுறீங்கல்ல. ஆமாம், அதனால வந்து அவர் சொல்லிடுவார் அதை விட பெரிய பிக் பாஸ் வீட்லேயே இருக்காங்க போமா முதல்ல அப்படின்றவர் தெரியும்ல. ஸோ எனிவே அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் மற்றும் பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். ஸோ இன்னும் 2 days 3 days-ஆ 2 days-ஆ 3 days ஜஸ்ட் 3 days 3 days-க்கு அப்புறமும் நம்ம வந்து இதே மாதிரியான வீடியோக்கள் 10 நிமிஷமாவது வீடியோ போகணும்னு எல்லாருமே சொல்லிட்டு இருக்கீங்க. எல்லாருமே தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். அதை தான் நான் திரும்ப சொல்லிட்டு இருக்கேன். தொடர்ந்து பயணிப்போம், நிறைய பேசுவோம், விவாதிப்போம், நல்லவற்றை எடுத்துக்கொள்வோம், தீயவற்றை தூக்கி போடுவோம். தட்ஸ் ஆல். ஐயோ இப்படி பேசுறதுக்கு பயமா இருக்குது. இந்த மாதிரி பேசி தான் ஒருத்தர் இப்போ வைரல் ஆகிட்டு இருக்காரு. எனிவே வேற என்ன உங்கள் கருத்துக்களை பின்னூட்டங்களை தெரியப்படுத்துங்க. இன்னும் வேறொரு எபிசோட் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் ஜாக்கி சேகர் மற்றும்